சமூக வலைத்தளங்களில் ஏராளமான உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பேர் அவருக்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இரங்கல் செய்தியை அவர் சார்ந்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் மனோஜ் நம்மிடையே காத்திருக்கிறார். மனோஜ், சமூக வலைதள கருத்துக்களை எங்களோடு பகிருங்கள். வணக்கம் செந்தில். திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த மறைவானது தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் ஏன் உலக அளவிலேயே இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அக்னி சிறகு விரித்து பிறந்த அந்த பறவை இன்று தற்பொழுது நம்மிடையே இருந்து பிரிந்து சென்றிருக்கிறது. இது பல குழந்தைகள் மட்டுமின்றி பல இளைஞர்களையும் நாளைக்கு குடிமகன்களாக ஆகியிருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மனதில் பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் தான் சமூக வலைதளமே தற்பொழுது அழுது கொண்டிருக்கிறது திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்காக. அதற்காகத்தான் பல தலைவர்களும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்தியா மோர்ன்ஸ் த லாஸ் ஆஃப் அ கிரேட் சயின்டிஸ்ட், a wonderful president and above all an inspiring individual, RIP டாக்டர் அப்துல் கலாம் அப்படி என்று தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதாவது இந்தியாவினுடைய ஒரு சிறந்த மாமனிதர், பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்தக்கூடிய அந்த மனிதரானவர் தற்பொழுது நம்மிடையே இருந்து பிரிந்தது ஒரு பெருத்த சோகத்தையும் பெருத்த கனத்தையும் நம்முடைய மனதில் பதித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ட்விட்டில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இலங்கையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய திரு மைத்ரிபால சிறிசேனவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருக்கான தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். திரு அப்துல் கலாம் இந்தியாவை புதியதொரு யுகத்திற்கு அழைத்து சென்ற தலை சிறந்த மனிதர், மௌனித்து விட்டார், எப்போதும் எமக்கு முன்னுதாரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தனக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திரு அப்துல் கலாம் அவர்களுடைய அவருடைய அந்த இழப்பானது என்னுடைய மனதில் நீங்காத வடுவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அவருடைய கருத்தாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி பல பிரபலங்களும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு அப்துல் கலாம்னால் இன்ஸ்பயர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பதிவிட்டிருக்கிறார். கலாம்ஸ் வேர்ட், லுக் அட் த ஸ்கை, வி ஆர் நாட் அலோன், த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்லி டு அஸ். அதாவது வானமே எல்லை என்பது கூட கிடையாது, எப்பொழுதும் நமக்கு நம்மளுடைய திறமைகளுக்கு எப்பொழுதும் எல்லை என்பதே கிடையாது என்ற அந்த முன்னுதாரணமாக விளங்கி இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞராக இருக்கக்கூடிய என்றென்றும் இளைஞர்கள் மத்தியில் இளைஞராகவே வாழ்ந்திருக்கக்கூடிய திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவானது நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டுமின்றி அவருடைய அந்த ஷில்லாங்கில் அவர் உரையாற்றி இருந்திருக்கக்கூடிய அப்பொழுது அவர் மாரடைப்பால் கீழே விழுந்தார். அந்த புகைப்படமும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவருடைய அந்த கடைசி புகைப்படமாக கூட நாம் பார்க்க முடியும். அது மட்டுமின்றி இந்த ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது திரு அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய கடைசி நிமிடங்களில் கூட இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு நிறைவுமிக்க பேச்சை பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் மாரடைப்பால் மரணித்திருக்கிறார் என்பதை கேட்கும் பொழுது நிச்சயமாக சரித்திரத்தில் அவர் இடம்பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கக்கூடும். அது மட்டுமின்றி தற்பொழுது பல பிரபலங்களும் பல முக்கிய பிரமுகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி தற்பொழுது அப்துல் கலாமினுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய திரு சிவா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அது தொடர்பாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். ராமேஸ்வர தீவு பகுதிக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்குமே பெருமை சேர்த்த எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஊக்க சக்தியாக திகழ்ந்த அவர் அப்படிப்பட்ட செய்தி என்பது பெரிய வருத்தத்தை வருது. அப்துல் கலாமினுடைய இல்லத்தின் அருகில் வசிப்பவரான திரு சிவா அவர்களுடைய கருத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு முக்கிய பிரமுகங்களும் தங்களுடைய அந்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாமகவினுடைய நிறுவனர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அப்துல் கலாம் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு பேரெதிர்ச்சியும் வேதனையும் துயரமும் அடைந்தேன் என்று தன்னுடைய கருத்தாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி நடிகர் அதாவது வருண் காந்தி அவர்களும் தன்னுடைய பதிவிட்டிருக்கிறார். கிரேட் மேன் ஹூஸ் லைஃப் ஷோட் தட் ட்ரூ நாலேஜ் மஸ்ட் பிரீட் சென்சிட்டிவிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் கைண்ட்னஸ், RIP டாக்டர் அப்துல் கலாம். அவருடைய அந்த எளிமையும் அந்த மகத்தான குணமும் வேறு யாருக்கும் இருக்கவும் முடியாது, இனிமேலும் ஒருவர் பிறந்திருக்க முடியாது என்பது சந்தேகமே அப்படிங்கிறது மாதிரியான தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி திரு ரவிசங்கர் பிரசாத் அவர்களும் தன்னுடைய பதிவில் அவருக்காக, அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூட தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி திரு முரளிதர ராவ் அவர்களும் ஏபிஜே அப்துல் கலாம் passed away, an irreparable loss to the country. He was an inspiration for all, particularly youth. காண்டோலன்ஸ். அதாவது இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கிய, இன்னும் இளைஞர்களுடைய மனதில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஏபிஜே அப்துல் கலாமினுடைய அந்த மறைவு
நிச்சயமாக ஒரு மாறாத வடுவாக அமைந்திருக்கக்கூடும் என்று கூட தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பிரபல நடிகர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். பாலிவுட் பிரபலம் ஷாருக் கான் அவர்களும் அப்துல் கலாமினுடைய இந்த செய்தி கேட்டு நான் மிகுந்த வேதனை அடைந்ததாக கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தமிழ் நடிகரான விஜய் அவர்களும் தன்னுடைய பதிவில் அப்துல் கலாம் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார். ஹியூமனிட்டி இஸ் ரீடிஃபைன் பை யூ, அதாவது மனித நேயம் என்பது உங்களுடைய வடிவில் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று தன்னுடைய பதிவில் அவர் பதிவிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி நடிகர் சூர்யாவும் யூ ப்ரூவ் தட் birth doesn't define a person but vision and true spirit does. Paperboy Missile Man to President RIP Abdul Kalam sir. அதாவது புத்தகங்களின் வாயிலாக இளைஞர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த திரு அப்துல் கலாம் அவர்கள் மிஷில் மேன் என்று கூட உங்களை வர்ணிக்கலாம். உங்களுடைய இழப்பு எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி நடிகை ஸ்ரீதேவியும் பீப்புள்ஸ் பிரசிடென்ட் ஹூ இக்னிட்டட் மைண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் RIP டாக்டர் அப்துல் கலாம்ஜி. அதாவது தற்பொழுது ஜனாதிபதியாக இல்லாவிட்டாலும் சரி மக்களின் ஜனாதிபதியாக நீங்கள் என்றென்றும் மக்களுடைய மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீர்கள் என்று தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இசையமைப்பாளரான அனிருத்தும் தன்னுடைய பதிவேட்டில் பதிவிட்டிருக்கிறார். ஸ்டில் ரிமெம்பர் சீயிங் ஹிம் அண்ட் ஃபீலிங் ஏவ்ஸ்ட்ரக் அட் ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் லெஜெண்டரி சோல். அதாவது தான் அவரை சந்தித்த போது நிகழ்ந்த அந்த தருணங்களை கூட திரு அனிருத் அவர்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக விளங்கி இருக்கக்கூடிய திரு அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த பேச்சானது இளைஞர்கள் பலருக்கும் ஒரு தீப்பிழம்பை நெஞ்சில் ஏற்படுத்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல குழந்தைகளும் கூட APJ அப்துல் கலாம் அவர்களை என்னுடைய ஹீரோ என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய மனதை திரு APJ அப்துல் கலாம் அவர்கள் பறித்திருக்கிறார், கவர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பேச்சை கூட நாம் இப்பொழுது சர்ச்சை கேட்கலாம். எல்லோருக்கும் மாணவர்கள் எல்லோருக்கும் இங்கே உள்ள மாணவர்களுக்கும் கீழே உட்கார்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு உங்கள் கல்லூரியில் இன்றைக்கு நான் வந்தவுடன் சேவ் ரிசோர்ஸ் அண்ட் கோ கிரீன் என்ற பசுமை திட்டம் எக்ஸிபிஷன் பார்த்தேன். ஒரு எக்ஸிபிஷன் இங்கே இருக்குது, பார்த்தேன். மிக அருமையாக இருந்தது. 15 அரசு கல்லூரிகளிலிருந்து வலியுறுத்தி 28 ப்ராஜெக்ட் திட்டங்களை இயற்பியல் கல்லூரி மாணவர்கள் அருமையாக படைத்திருக்கிறார்கள். அந்த மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இன்றைக்கு உங்கள் கல்லூரியில் பெண்கள் சக்தியும் சமூக மாற்றமும் விமன் பவர் அண்ட் சோஷியல் சேஞ்ச் என்ற மாநாட்டில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாட்டில் பங்கு பெறும் அனைவருக்கும், பெண்கள் சமுதாயத்தின் பிரதிநிதிகளுக்கும், கல்லூரி முதல்வருக்கும், பேராசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவிகளுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடைக்கிலே அமர்ந்த நிகழ்ச்சியில் பங்குபெறும் மாணவிகள், அதாவது பல்வேறு கல்லூரிகளிலும் மட்டுமல்ல பள்ளிகளிலும் சென்று இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் எழுச்சி பேருரை ஆற்றியிருக்கிறார் திரு அப்துல் கலாம் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக ஹீரோவாக திகழ்ந்த திரு அப்துல் கலாமினுடைய பேச்சாற்றலின் மூலமாக பல இளைஞர்களுடைய மனதையும் அவர் கொள்ளை கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது. இன்னும் பல இடங்களில் இளைஞர்களுக்கு பல்வேறு அந்த தன்னம்பிக்கையூட்டும் பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக இன்னும் நாம் பார்க்கலாம். Whether you want to be you or everybody else, you want to be you, not everybody else. Now if the question being like everybody else is convenient at the first glance but not satisfying in the long vision. The challenge, therefore, my young friends, is that you have to fight the hardest battle. You have to fight the hardest battle which any human being can ever imagine to fight, and never stop fighting until you arrive at your destined place. That is the unique you. To get the unique you, it's a big battle. The battle means you don't need to take a gun. The battle means you have to have 4 unique things.
அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் விதத்திலும் பேசக்கூடிய திறம் வாய்ந்தவர் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவருடைய ஒவ்வொரு சொற்களும் ஒளி போல நம்முடைய இளைஞர்களாகிய நம்முடைய மத்தியில் ஒளி போல பதிந்திருக்கிறது. என்றென்றும் அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றென்றும் அவருடைய சொற்களும் அவருடைய கனவுகளும் நம்முடைய மனதில் நிச்சயமாக நீங்காத இடம் பெற்றிருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இதுதான் ஜெபசிங் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பல்வேறு வகையாக பல இளைஞர்களாலும் பல பொதுமக்களாலும் பல குழந்தைகளாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு அப்துல் கலாமை பற்றிய நினைவலைகள்.